தேவன் வருகிறார், திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார், திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். ஆனந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். வறுமையாவும் தீர இன்று வாழ்த்து பாடுவோம், பெருமையாவும் நிலைக்க அவர்கள் சங்கமாகுவோம். அவரில் சங்கமம் வாழ்வில் சந்தோஷம், அவரில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்போம். சீடராக வாழ்ந்து காட்டுவோம், என்னாலுமே ஆனந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்புமிக்கவர்களே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, ஆண்டினுடைய இறுதி நாட்களிலே இருக்கிறோம். சிறப்பாக ஆண்டவர் இயேசுவினுடைய வருகை எதிர்பார்த்திருக்கு காத்திருக்கிற இந்த நாட்களில் இறைவன் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் செய்திருக்கிற மாபெரும் செயல்களை நினைத்து அவருக்கு நன்றி கூறுவோம். இந்த திருப்பலி என்பதே இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நன்றியின் செயல் என்பதனை திரு அவை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த திருப்பலியில் இறைவன் அன்னை வழியாக நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் நம் உறவினர்களுக்கும் நாம் செய்து வருகின்ற வேலைகளிலும் வியாபாரத்திலும் இறைவன் இதுவரை நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுவோம். தொடர்ந்து அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ தேவையான வரம் கேட்டு இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கிற பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தலை இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகிற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velankani, who are watching the same. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தடையாக இருக்கிற நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்பின் இறைவா, சாவுக்கு உட்பட்ட மனிதரை கண்ணுற்று ஒரே திருமகனின் வருகையால் அவர்களை மீட்க திருவுளம் கொண்ட உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். அவர் மனிதரானதை தாழ்ச்சி மிகு இறைவற்றுடன் அறிக்கையிடும் அவர்கள் மீட்பராகி அவருடன் தோழமை கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் சாமுவேல் பால்குடி மறந்ததும் அண்ணா அவனை தூக்கி கொண்டு 3 காலை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவிலிருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம் மீது ஆணை, என் தலைவரே, உம் முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாயின் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீரளிக்கும் மீட்பில் களிப்படைகின்றேன். ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது.
போரின் வில்கள் உடைபடுகின்றன, தடுமாறினோர் வலிமை பெறுகின்றன. நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர், பசியுடன் இருந்தோர் பசி தீர்த்தார். மலடி இயல்பவரை பெற்றெடுத்துள்ளாள், பல புதல்வரை பெற்றவளோ தனியலாகின்றார். என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. என் மீட்பரான ஆண்டவரில் என் இதயம் மகிழ்கின்றது. Alleluia, 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 Alleluia. மக்கள் அனைவருக்கும் அரசரே, திருச்சபையின் மூலை கல்லே, மண்ணிலிருந்து நீ உருவாக்கிய மனிதனை மீட்க வாரும். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மரியா கூறியது, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர்தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, புனித ஆரோக்கியனுடைய அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை ஏதாவது ஒரு போட்டி இல்லை குடும்பத்தில் யாருமே தீர்த்து வைக்க முடியாத சிக்கல், இல்லை என்னையால் மட்டும்தான் முடியும், இல்லை உங்களால் மட்டும்தான் முடியும்னு சொல்கிறப்ப அந்த ஒரு வேலையை செஞ்சோன்னே நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படி தெரியுமா? அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி இருக்கும். அப்பா நான் தான் என்னையால் தான் அது நடந்துச்சு, என்னை விட்டு அதை யாரும்
செய்யவே முடியாது, செஞ்சிருக்கவும் முடியாது. இதற்கெல்லாம் நான் தான் முதல் காரணம். என்னை விட்டா யாரா செய்ய முடியுமா? நம்ம என்ன சொல்லிக்குவோம், நான்லாம் இந்த ஊரில் பிறக்க வேண்டிய ஆளா, எங்கேயோ எப்படியோ இருக்க வேண்டிய ஆள், உங்கள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். இதெல்லாம் நாம் இயல்பாக சொல்லக்கூடிய வார்த்தைகள். அப்போ எனக்கு ஒரு திறமை கடவுள் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அந்த திறமையை வச்சு நான் எவ்வளோ முன்னேறணும். அப்போ நான் என்ன நினைப்பேன், என்னை பார்த்துட்டு எவன்லாம் என்னை வந்து இல்லாத பொருளாக சொன்னானோ, இவனுக்கு திறமை இல்லைன்னு யாரெல்லாம் சொன்னானோ, இல்லை என்னை எங்கெல்லாம் தூக்கி எரிஞ்சாங்களோ அங்கெல்லாம் நான் எப்படி இருப்பேன், மேலே மிதப்பேன், முதல் ஆளாக இருப்பேன். இதுதான் நாம் எல்லாரும் விரும்புவது. இதற்கு நேர்மாறாக ஒரு நபர் இருந்தார். எங்களோட நாங்கள் செமினரில் படிச்சுட்டு இருக்கப்ப, குருமடத்தில் படிச்சுட்டு இருக்கப்ப ஒரு நண்பர், படிப்பில் அவ்வளோ பெருசாக ஜொலித்ததாக இல்லை, ஆனால் எப்போவுமே ஒரு ஆவரேஜுக்கு மேலே எடுக்கக்கூடிய ஒரு நபர். அவர் என்ன பண்ணுவார்னா, ஆனால் அவருக்கு வந்து கடவுள் வந்து ஒரு அபரிவிதமான திறமை கொடுத்துருந்தார். இசையில் நல்ல வல்லவர். என்ன ப்ரோக்ராம் எப்போ கொடுத்தாலும், இன்றைக்கி நைட்டு கொடுத்து நாளைக்கு காலையில் இந்த ப்ரோக்ராம்ப்பா ரெடியாக வா அப்படின்னாலும் அடுத்த நாளுக்கு பர்ஃபெக்டாக வந்து எல்லாத்தையுமே வாசித்து கொடுத்துட்டு போகிற ஆள். அப்படிப்பட்ட ஒரு நபர். அவரை நாங்கள் எல்லோரும் போய் பாராட்டுவோம். வெரி குட்ரா, இதை சூப்பராக செஞ்சேன், நல்லா செஞ்சேன், வெரி குட் நல்லா செய் அப்படின்னு சொல்லி பாராட்டுறப்ப அவன் மீண்டுமாக சொன்னது, ப்ரைஸ் டு பி காட், தேங்க்ஸ் பி டு காட். இதான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பான். ஏன்னா உடனே வந்து பாராட்டுறோம், நீ வந்து அந்த பாராட்டுக்கெல்லாம் பெற்றுக்கொள்ளாமல் எப்போவுமே கடவுளை பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்கிறியே என்ன அப்படி சொல்லி கடைசியாக போகிறப்ப கேட்குறப்ப, ஆமாண்டா, இது வந்து எனக்கும் இதற்கும் சம்மந்தமே இல்லை பிரதர். இது வந்து நான் படிப்பில் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும், இல்லை மற்ற காரியங்கள் எப்படிப்பட்டவனு எனக்கு தெரியும். ஆனால் இந்த ஒரு திறமையை கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா அதை நான் மீண்டும் அவருக்கு கொடுக்கணும், அது திருப்பி நான் அவருக்கு கொடுக்கணும். அதான் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் அவர் உணர்ந்ததாக எங்கள் அனைவருக்கும் சொல்லிக் கொண்டது. அப்போ அதற்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவன் தலங்கணம் பிடிச்சவன், அவன் பாராட்டினாலும் என்ன பண்ண மாட்டான், அதை ஏற்றுக்க மாட்டான், இவன்கிட்ட எல்லாம் போய் ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி நினச்ச காலம் போய், இவன் தன் செயல் வழியாக யாரை புகழ்ந்தான், கடவுளை புகழ்ந்தான். நம்ம எல்லாரும் கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக நாம் எல்லாம் பார்த்துருப்போம், இந்திய மகளிர் அணி கிரிக்கெட்டில் உலகக்கோப்பை வென்றாங்கன்னு சொல்லி நாம் எல்லாரும் பார்த்துருப்போம். அப்போ ஒரு காணொளி ரொம்ப அதிகமாக பிரபலமானது. அதில் அரையிறுதியில் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பெண்மணி என்ன பண்ணுறாங்க, நல்லா விளையாடுறாங்க. விளையாண்டு முடிச்சுட்டு சொன்ன முதல் காரியம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே நாளில் எனக்காக யார் இருந்தா, என் கடவுள் இருந்தார். அங்கே நாளில் எனக்காக யார் இருந்தா, என் கடவுள் இருந்தார், அவர் தான் என்னை முழுவதுமாக வழிநடத்தினார், தேங்க்ஸ் பி டு ஜீசஸ். அதான் அந்த பெண்மணி சொன்ன முதல் வாக்கியம். அந்த ஆட்டத்தினுடைய ஆட்ட நாயகியாக வந்த பிறகு அவர் சொன்ன முதல் வாக்கியம் அதுதான். நாளில் இந்த பெருமை எல்லாம் யாருக்கு போய் சேரணும், கடவுளுக்கு போய் சேர வேண்டும் என்று சொல்லி அந்த பெண்மணி சொல்கிறார். இன்னும் ஒரு ஆள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு நபர். அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 ஆஸ்கர் அவார்டு கிடைக்குது. ஏஆர் ரஹ்மான், யாரை பற்றி சொல்கிறேன்னா ஏஆர் ரஹ்மானை பற்றி தான் சொல்கிறேன். அவருக்கு 2 ஆஸ்கர் அவார்டு கிடைக்குது. கிடைச்ச உடனே 2யுமே பிடிச்சிட்டு என்ன சொல்கிறாரு, எல்லா புகழும் இறைவனுக்கு, என்னால இல்லை, நான் இந்த காரியத்தில் எல்லாம் செஞ்சது யாரு, கடவுள். எல்லாம் செஞ்சது யாரு, கடவுள். இதுதான் நம்முடைய மனநிலையாக இருக்கணும். ஆனால் ஒருவேளை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த திறமையில் கடவுள் நம்ம மீது ஏதோ வச்சு நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா அந்த செயல்களை செய்துவிட்டு நாம் என்ன நினைக்கிறோம், வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு, இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு காரியங்களை 2 பேரை சேர்த்து வைக்கிறோம், இல்லை தீர்க்க முடியாத காரியங்களை தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னா, நான் தான் ராஜா, எல்லா பிரச்சனையும் யார்கிட்ட வரணும், என்கிட்ட வரணும். வீட்டில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல யார்கிட்ட சொல்லணும், என்கிட்ட சொல்லணும். இதுதான் நம்முடைய ஒரு மனநிலை. அதில் இல்லை. என் வாழ்வில் எல்லாமே யார் தான் இருக்கான், கடவுள் தான். நான் இதை என் வாழ்வில் பல முறைகளை உணர்ந்திருக்கிறேன், பல நேரத்தில் உணர்ந்திருக்கிறேன். என்னால் எதையெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினச்சிருக்கிறனோ அதெல்லாம் கடவுள் என்னை தூக்கிட்டு போய் வச்சு செய்ய வச்சு நிறைய காரியங்கள் நான் பார்த்துருக்குறேன். அது கடவுளோட அருட்கரம் வழி நடத்தி நிறைய காரியங்களை, இதெல்லாம் என்னால் முடியலை, எனக்கு ரொம்ப உடம்பு சுகம் இல்லை, நான் படுக்கிறேன் அப்படி சொல்லி நிறைய நேரத்தில் நினச்சப்பெல்லாம் கடவுள் வழி நடத்தி அவர் வழியாக நான் பல காரியங்களை பார்த்துருக்கிறேன். இல்லை பலருடைய சொல்ல கேள்விப்பட்டும் கேட்டிருக்கிறேன். அப்போ என் வாழ்வில் யார் முக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கடவுள் தான் முக்கியமாக இருக்க வேண்டும். அதான் இன்றைய வழிபாடு நமக்கு சொல்லித் தருகிறது. இன்னைக்கு நாம் வாசிக்க கேட்ட பாடல் வந்து மரியாவின் பாடல், மரியாவினுடைய வாழ்த்து பாடல். அந்த பாடலில் கடவுளை குறித்து நிறைய பேசுகிறாங்க, கடவுளை குறித்து மரியா நிறைய பேசுகிறாங்க. அப்படி என்னென்னலாம் பேசுகிறாங்க சொல்லி பார்க்குறப்ப 3 விதமாக நாம் அந்த பாடலை பிரிச்சுக்கலாம். 3 விதமாக நான் அந்த பாடலை பிரிச்சுக்கலாம்.
முதல்ல 47 49 வரை இருக்கக்கூடிய வசனங்கள்ல மரியா தன்னை குறித்தும் தனக்கு கடவுள் செய்த செயல்களை குறித்தும் என்ன பண்றாங்க, பாடுறாங்க. எனக்கு கடவுள் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர் வகை கொள்கிறது. ஏன்னா அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார், இது முதல் எல்லா தலைமுறையிலும் என்னை பேர் பெற்றவர் என்பர். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செஞ்சிருக்கிறார், அரும் பெரும் செயல்கள் செஞ்சிருக்கார். இது எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க நம்மளை பாராட்டுறப்ப நம்ம என்ன சொல்லுவோம், தேங்க்யூ 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 ஸோ மச், இதெல்லாம் எனக்கு கொடுத்துருக்க மிகப்பெரிய கிஃப்ட்டு, இதை வச்சா நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், இதனால தான் நான் அப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் அன்னை மரியாவை பார்த்து எலிசபெத் அம்மா சொல்கிறாங்க, பா நீ பெண்களுக்குள் பேர் பெற்றவர், கடவுளின் தாய் என்கிட்ட வர்ற நான் யார், இதெல்லாம் அப்படி சொல்கிறப்ப தேங்க்யூன்னு சொல்ல மரியா. அம்மா மாதா வந்து தேங்க்யூ சொல்ல என்ன சொல்கிறாங்க, உடனே கடவுளை புகழ்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தா யாரு, கடவுள். அவர் மட்டும்தான், அவர் தான் என் வாழ்வில் பெரும் செயல்கள் செய்துள்ளார், அவரை போட்டுறாங்க. அதுக்கு அடுத்த பகுதியில் வர்றப்ப 50 53 வரை பார்க்குறப்ப உலக மக்கள் எல்லாருக்கும், யார் யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டாங்களோ, யார் யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டாங்களோ, யார் யாரெல்லாம் பசியில் வறுமை விற்றார்களோ, யார் யாரெல்லாம் ஏழைகள் இருந்தாங்களோ அவர்களுக்கான வாக்கியங்களை அன்னை மரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு, இது யாருக்கு, மரியாவுக்கு மட்டும் இல்லை, ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கிற எல்லாருக்கும், அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாக இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார், உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார், வலியோரை அரியணை என்று தூக்கி எறிந்துள்ளார், தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார், பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார், செல்வரை வெறுங்கையராய் திருப்பி விடுகிறார். யார் யாரும் நான் தான் பெருசுன்னு நினைக்கிறாங்களோ, என்னைய மாதிரி யாராலும் வர முடியுமான்னு நினைக்கிறாங்களோ, என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நான் எல்லாம் செய்ய முடியும்னு நினைக்கிறாங்களோ, எல்லாத்தையும் தட்டி உட்கார வைக்கிறாரு. நான் தான் கடவுள், உன்னை படைத்தவன் நான், உனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி துபாயில் மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம், எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். 15 மாடிகளுக்கு சொந்தக்காரராக இருந்த ஒரு நபர் முந்தின நாள் வரை எப்படி இருக்கிறாருன்னா, எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாம் ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிற பணம் பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. எல்லாம் இடிஞ்சு உடஞ்சு போச்சு. அடுத்த நாள் பிரெட்டுக்கு மற்ற மக்களோட போய் நிற்கிறாரு. இதுதான் வாழ்க்கை. கடவுள் நாம எப்போ நான் என்னை பெருசும் தூக்கி வச்சுட்டு நினைக்கிறேனோ தட்டி உட்கார வச்சிருவாரு. எப்போ ஒன்னே அடுத்தவனோட நான் பெருசுன்னு நினைக்கிறேனோ உட்கார் உட்கார், அது இல்லை, நீ நான் இருக்கிறேன், எல்லாத்துக்கும் மேலே நான் இருக்கிறேன், என் செயல்கள் நான் உனக்கு என்ன பண்ணுவேன், செயல்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்த வாக்கியங்கள், அடுத்த இறைவார்த்தைகளை பார்க்கிறப்ப 54 மற்றும் 55 பார்க்கிறப்ப யார் யாரெல்லாம் ஆண்டவரை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்களோ, ஆண்டவர் சொன்னது நடக்கும் நினைக்கிறாங்களோ அவங்களை சொல்றாரு. இஸ்ரேல் மக்களுக்கு சொல்றாங்க மரியா. என்ன சொல்றாங்க, மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார், தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். ஆண்டவர் மேலே என் நம்பிக்கை வைக்கிறப்ப, கடவுள் தான் என் வாழ்க்கையில எல்லாம் நினைக்கிறப்ப எனக்கு துணையாக இருந்து வருகிறார். அவர் என்னை இரக்கத்தோட பார்க்கிறார். கடவுளே நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லா செயலும் செய்ய போறீங்க, உங்களை தவிர நான் வேற யாரை நம்பி போக முடியும், நீங்க மட்டும்தான் எனக்குன்னு சொல்லி வர்றப்ப என்ன பண்றாங்க அன்னை மரியா, கடவுளை இந்த புகழ்றாங்க. இப்ப நாம எப்படி இருக்கிறோம், நாம எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம செயல்படுத்த போறோம்? பெருமிதத்தோட வாழ போறோமா, எனக்கு கும்பிட்டு இருக்கு அம்பிட்டு சொல்ல போறோமா, இவ்வளவு காசு பணம் இருக்கு இவ்வளவு சொத்து இருக்கும் சொல்ல போறோமா, அல்லது உங்களை நம்பி இருக்கிறேன், உங்களை நம்பி வந்திருக்கிறேன், நீங்க மட்டும்தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்ல போறோமா? இதுதான் கடவுள் என் வாழ்க்கையில செஞ்சிருக்கிற மிகப்பெரிய அரும் செயல்களாக இருக்க வேண்டும். இந்த லூக்கா நற்செய்தி 1 மற்றும் 2 அதிகாரத்துக்குள்ள 3 பாடலை நம்ம பார்க்கலாம். ஒன்று சக்கரியாவின் பாடல், மரியாவின் பாடல், அப்புறம் சிமியோனின் பாடல். இந்த 3 பாடலை பார்க்கலாம். சக்கரியாவின் பாடல் எதிர்பார்ப்பின் பாடல். அது திருவை ஃபாதர்ஸுக்கு சரி சிஸ்டர்ஸுக்கு சரி ஜெபத்தில் கொடுத்துருக்கிறப்ப காலையில் என்ன பண்ணணும், எதிர்பார்க்கணும், கடவுளை எப்போதும் என் கூட இருக்கிறார் சொல்லி எதிர்பார்க்கணும், கடவுள் என்னை வழிநடத்துவார் என்று சொல்லி எதிர்பார்க்கணும், கடவுள் என் கஷ்டங்களில் துணை இருப்பார் என்று சொல்லி எதிர்பார்க்கணும். 2வது அன்னை மரியாவின் பாடல் மாலையில் வாசிக்கணும், கடவுள் எனக்கு செஞ்ச எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும், அவருடைய இரக்கத்திற்காக நன்றி சொல்லணும், என்னை வழிநடத்தியற்காக நன்றி சொல்லணும். 3வது சிமியோனின் பாடல் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்லணும். என்ன சொல்லணும், என்னை வழிநடத்தி வந்தீங்க, என்னை காத்து வந்தீங்க, இதுக்கப்புறம் நீங்க என்னை எடுத்துக்கிட்டாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை, என் கண்கள் ஆண்டவருடைய செயல்களை கண்டு கொண்டன, இதுக்கப்புறம் எனக்கு கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை
அதை சொல்லி நான் கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். அப்போ இந்த 3 பாடல்களையும், காலையில் எதிர்பார்ப்பு, மாலையில் நன்றி, இரவில் ஆறுதல், கடவுளுடைய செயல்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டார், பார்த்துட்டாரு. இதுக்கப்புறம் எனக்கு செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ இதெல்லாம் எப்போ என்னுடைய வாழ்க்கைக்கு வருதோ அப்போ நானும் என்னுடைய வாழ்க்கையில் கடவுள் செய்த அரும்பெரும் செயல்களை நினைத்து அவருக்கு என்னாலும் நன்றி சொல்லுவேன். அதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய ஒரு முழு வெளிப்பாடு. அப்போ நாம் எப்படி இருக்க போகிறோம்? அந்த விளையாட்டில் வென்ற பெண்மணியும் இசையில் வென்ற அந்த இசை ஞானி, இசை வல்லமையுடையவரும் எல்லாரும் தங்களுக்குரிய திறமைகளை வைத்து கடவுளை புகழ்ந்தார்கள், கடவுளை போற்றினார்கள். நீங்களும் நானும் அவர் நமக்காக செஞ்ச செயல்களை நினச்சி கடவுளை போற்றுவோம். இதுதான் அன்னை மரியா ஒவ்வொரு முறையும் செய்யக்கூடிய ஒரே காரியம். எனக்கு இல்லை, யாருக்கு? என் மகன் இயேசுவுக்கு, கடவுளுக்கு. கடவுளின் தாயிடம் வர நான் யாருன்னு கேட்டப்ப என்ன சொல்கிறேன்? இல்லை இல்லை, என் ஆன்மா கடவுளை ஏற்றி போற்றி புகழ்கிறது, கடவுளுக்கு தான் எல்லாம். அன்னை மரியா கானா திருமணத்தில் போய் கேட்குறாங்க, என்னது? அவங்களுக்கு ரசம் திந்துருச்சு, அவர் சொல்வதை போய் செய்யுங்க. நான் இல்லை, அவர் இயேசு சொல்வதை போய் செய்யுங்கள். அப்போ இங்கே நீங்கள் வந்திருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? அன்னை மரியா அவங்களே என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க? வேளாங்கண்ணி இந்த அருட்தலத்திற்கு வந்திருக்கிறீங்க, வாரி வாரி வழங்கக்கூடிய இந்த அருட்தலத்தை வந்திருக்கீங்க. அன்னை மரியா உங்களே என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க? மரியா தன் மகன்கிட்ட, அப்பா எனக்கு வேண்டாம், இங்கே பாரு, என்னை நம்பி வந்திருக்கிற இந்த மக்களுக்கு, உன் மீது நம்பிக்கை வைத்து வைத்திருக்கிற இந்த மக்களுக்கு தேவையான அருளையும் ஆசியையும் நிரம்ப அள்ளிக்கொடு என்று சொல்லி உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுத்தர காத்திருக்கிறார். நாம் என்ன செய்யணும்? அன்னை மரியா எப்படி தன்னை தாழ்த்தினாரோ அந்த மாதிரி தாழ்த்தி கடவுளிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்கிற போது கடவுள் அவர் வழியாக, அன்னை மரியா வழியாக நமக்கு அரும்பெரும் செயல்கள் செய்வார் என்கின்ற நம்பிக்கையிலே நாம் தொடர்ந்து வாழ, நாம் என்னென்ன காரியங்களை வேண்டி விரும்பி வந்திருக்கிறோமோ அனைத்தையும் ஒப்பு கொடுக்கப்பட இருக்கிற அப்பரசு காணிக்கைகளுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து கடவுளிடத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. சொந்தம் பந்தமும் எல்லாம் நீ என சொல்லி வந்து, தந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீ என்னை ஆளும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. அன்புமிக்கவர்களை, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக்கொள்ளக்கூடிய திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்திற்குரிய பிடத்திற்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கவே மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து இறந்தியவின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினை பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனரோடு உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலகீனங்களை எல்லாம் பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர், பேர் பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சொந்த சேரும் எங்கள் உள்ளமே சுவை வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்த சேரும் எங்கள் உள்ளமே சுவை வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே என் உணர்வில் கலந்திடு. உறவில் நாடு வளர்ந்திட உன் அருளை பொழிந்திடு.
சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். ஓடை நீரை நாடி வரும் வானில் நிலையினில் உயிர் தாகம் தீர்க்கும் உந்தன் அன்பை எண்ணியே நான் ஏங்கினேன் இதயம் பிறந்தேன். ஓடை நீரை நாடி வரும் வானில் நிலையினில் உயிர் தாகம் தீர்க்கும் உந்தன் அன்பை எண்ணி நான் ஏங்கினேன் இதயம் பிறந்தேன். இனிமை சேர்த்திடவா இயேசுவே உன் பாதம் தொடர்ந்திடவே. ஆற்றலை அளித்திடவா துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது அருள் அடையாளம் எங்களை திடப்படுத்துவதாக. அதனால் வரவிருக்கும் மீட்பரை உமக்கு உகந்த செயல்களுடன் எதிர்கொள்ளவும் பேற்றின் பரிசுகளை பெறவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததை போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி என்றும் உங்களோடு தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரைகள் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. Ave
போற்றுவே. ஆவிகீதம் பாடியே உன் புகழை பாடுவேன். உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவேன். ஆவே 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 பாவிகளின் ஆதரவே பாருலோகர் ஒளியே. பாவிகளின் ஆதரவே பாருலகொருளியே. அன்பின் தாயே எம் குரல் கேளம்மா. அன்பின் தாயே என் குரல் கேளம்மா.